ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். பணத்தை ஒரு முயல் மாதிரி துரத்தி நீங்கள் சோர்வடைஞ்சிட்டிங்களா? நீங்கள் எவ்வளோ வேகமாக ஓடுறீங்களோ அந்த அளவுக்கு பணம் உங்களை விட்டு வேகமாக ஓடுதா? அப்போது பணத்தை துரத்துறதை நிறுத்திட்டு அது உங்களை துரத்த வைக்கிற ஒரு ரகசியத்தை இன்றைக்கி பார்க்கலாம். வாங்க, இது ஒரு கதை மூலியமாக நம்ம புரிஞ்சுக்கலாம். ரவின்னு ஒரு இளைஞன் இருந்தான். அவன் ஒரு திறமையான டிசைனர். அவனோட வாழ்க்கை ஒரு ஓட்டப்பந்தயம் மாதிரி இருந்துச்சு. காலையில் 4 மணிக்கு எழுந்திருப்பான். ராத்திரி தூங்காமல் வேலை செய்வான். அவனோட ஒரே நோக்கம் நிறைய பணம் சம்பாதிக்கணும். ஆனால் பணம் அவனை விட்டு விலகி போயிட்டே இருந்துச்சு. அவன் ஒரு பந்தய முயல் மாதிரி பணத்தை துரத்திக்கிட்டே இருந்தான். ஒரு நாள் அவனோட ஒரு பழைய வழிகாட்டி மிஸ்டர் ஆனந்த் அவனை சந்தித்தார். ரவியோட பதட்டத்தை பார்த்து அவர் சொன்னார், ரவி, நீ தப்பு பண்ணுற. நீ பணத்தை துரத்தாத. ஸ்டாண்ட் ஸ்டில் அண்ட் பிகம் சம்திங் ஒர்த் கேட்சிங். அசையாமல் இல்லை. உன்னை நீயே பிடிக்க தகுதியான ஒரு ஆளாக மாற்றிக்கோ. ரவிக்கு சுத்தமாக புரியல. மிஸ்டர் ஆனந்த் இன்னும் விலைக்கு சொன்னார், ஒரு கலங்கரை விளக்கத்தை யோசிச்சு பாரு. அது கடற்கரையில் ஓடி ஓடி நான் இங்கே இருக்கேன், இங்கே வாங்கன்னு கத்துதான். இல்லை, இட் ஸ்டாண்ட் ஸ்டால் பிரைட் அண்ட் அன்மூவ்டு. அது அசையாமல் கம்பீரமாக பிரகாசமாக நிற்குது. அதோட வெளிச்சத்தை பார்த்து கப்பல்கள் அதை தேடி வருது. நீ ஒரு முயலாக இல்லாமல் ஒரு கலங்கரை விளக்கமாக மாறணும் ரவி. ஐயா, நான் எப்படி ஒரு கலங்கரை விளக்கமாக மாறுறது? 6 வழிகளில் நான் இதை உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முதல்ல, ஒர்க் ஹார்டர் ஆன் யுவர் செல்ஃப் தென் யூ டூ ஆன் யுவர் ஜாப். உன் வருமானம் உன்னோட சுய வளர்ச்சியோட அதிகமாகாது. உன் திறமை, உன்னோட அறிவு, உன்னோட தன்னம்பிக்கை ஒரு குறிப்பிட்ட அளவில் இருந்தால் நீ எவ்வளோ உழைச்சாலும் உன் வருமானம் திரும்பி அந்த இடத்துக்கே வந்துடும். உன்னோட மதிப்பு, அதாவது உன்னோட வேல்யூவை நீ அதிகப்படுத்தினா பணம் உன்னை தேடி வரும். ரெண்டாவது, சின்ன சின்ன பிரச்சனைகளை தீர்க்கிறத நிறுத்து. ஒரு சின்ன கதையை கேளு. ஒரு ஊரில் 2 பேர் மரம் வெட்டினாங்க. ஒருத்தன் சின்ன சின்ன மரங்களை வெட்டி கொஞ்சமாக சம்பாதிச்சான். இன்னொருத்தன் ஊருக்கே தண்ணி வராமல் தடுத்த ஒரு பெரிய மரத்தை எப்படி வெட்டலான்னு யோசித்தான். அந்த பெரிய மரத்தை வெட்டினதும் ஊரே அவனை பாராட்டி பெரிய வெகுமதியை கொடுத்துச்சு. The size of your income is in direct proportional to the size of problem you solve. சின்ன பிரச்சனைக்கு சின்ன சம்பளம், பெரிய பிரச்சனைக்கு பெரிய சாம்ராஜ்யம். மூணாவது, இதுதான் ரொம்ப முக்கியம், ஒழுக்கம். வெற்றினா ஒரு வாடகைக்கு எடுக்கப்படுறது மாதிரி. புரியல. வெற்றி என்பது வாடகைக்கு எடுக்கப்படுவது மாதிரி. சக்ஸஸ் இஸ் நாட் ஓன்ட், இட்ஸ் ரெண்டட் அண்ட் ரெண்ட் இஸ் டியூ எவ்ரி டே. அந்த வாடகையை நீ ஒவ்வொரு நாளும் உன் ஒழுக்கமான செயல் மூலியமாக செலுத்தணும். நீ உன்னையே வழிநடத்த முடியலன்னா பணம் உன்னை எப்படி பின்தொடரும்? பணம் தலைவர்களை தான் பின்தொடரும். பணம் என்பது மதிப்பின் எதிரொலி. நீ 5 பேருக்கு சேவை செஞ்சா சின்ன எதிரொலி கேட்கும். இதுவே 5000 பேருக்கு சேவை செஞ்சா ஒரு பெரிய எதிரொலியாக சத்தம் கேட்கும். நீ மற்றவங்களுக்கு சேவை செய்வதில் கவனம் செலுத்து. பணம் தானாக ஒன்று வந்து சேரும். ஒன் நெட்ஒர்க் தான் ஒன் நெட்ஒர்க்கை தீர்மானிக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது எண்ணிக்கை இல்லை, அது உறவு. ஒருத்தரை பார்க்கும்போது இவர்கிட்ட இருந்து எனக்கு என்ன கிடைக்கும்னு யோசிக்காத, இவருக்கு நான் என்ன கொடுக்கலாம், எப்படி உதவலான்னு யோசி. நீ உண்மையான தொடர்புகளை உருவாக்கும் போது வாய்ப்புகள் ஒன்று தேடி வரும். கடைசியா, ஒரு வேட்டைக்காரர் மாதிரி யோசிக்காத, ஒரு விவசாயி மாதிரி யோசி. வேட்டைக்காரன் தினமும் சாப்பாட்டுக்காக ஓடுவான். ஆனால் விவசாயி இன்னைக்கு விதைச்ச நாளைக்கு பொறுமையாக காத்திருப்பான். பல மடங்கு அறுவடை செய்வான். குறுகிய கால வெற்றிகளை தேடாத, நீண்ட கால வளர்ச்சிக்காக முதலீடு செய். ரவி அந்த அறிவுரைகளை பின்பற்றுறான். அவன் பணத்தை துரத்துனதை நிறுத்திட்டு தன்னை ஒரு கலங்கரை விளக்கமாக மாற்ற வேலையில் இறங்கினான். தன் திறமையை வளர்த்துக்கிட்டான். பெரிய பிரச்சனைக்கு தீர்வு காண ஒழுக்கத்தை கடைபிடிச்சான். 1 வருஷம் கழிச்சு ரவி அந்த முயல் இல்லை, அவன் ஒரு கலங்கரை விளக்கமாகவே மாறிட்டான். வாய்ப்புகள் அவனை தேடி வர ஆரம்பிச்சது. பணம் அவனை துரத்த ஆரம்பிச்சது. நண்பர்களே, இந்த கதை நமக்கு என்ன சொல்லுது? பணத்தை தேடி தேடி ஓடாதீங்க. உங்களை மதிப்பு மிக்கவராக மாற்றிக்கோங்க. உங்களுக்கு இன்றைக்கி ஒரு கேள்வி. இன்னைக்கு உங்களை ஒரு கலங்கரை விளக்கமாக மாற்ற
நீங்கள் என்ன ஒரு விஷயத்தை செய்ய போகிறீங்க அதில் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.